गाइस இன்னைக்கு நாம இந்த சிரிஞ்சை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பீஃப் சுட்ட ஈரல் செய்ய போறோம். ரொம்ப வித்தியாசமா டேஸ்டா இருக்கு. இப்போ வாங்க பீஃப் சுட்ட ஈரல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பீஃப் ஈரல் எடுத்துருக்கோம். நார்மலா ஈரல் 1 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் இருக்கும். நான் வாங்கிக்கிற சின்ன ஈரல் தான். அதே போல 1 கிலோக்குரிய மசாலா தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இப்போ சிரிஞ்சில உப்பு மசாலா ஏத்தி ஈரல் இன்ஜெக்ட் பண்ணனும். அது எப்படின்னு பாருங்க. அடிக்கடி இன்ஜெக்ட் பண்ணி சமைக்கிறீங்கன்னா ஆன்லைன்ல ஃபுட் இன்ஜெக்டர் விக்கிறாங்க. அதை வாங்கி பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம இந்த சிரிஞ்சியை பயன்படுத்த போறோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இதுல சிறிதளவு தூள் உப்பு அப்புறம் 2 எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாறுல எந்த பழத்துவல்களும் இருக்க கூடாது. நல்லா லிக்விடா எடுத்துக்கங்க. அப்பதான் நம்ம இன்ஜெக்ஷன்ல ஏத்த முடியும். இப்போ இத கலக்கிக்கலாம். உப்பு லைட்டா இருக்கணும், ரொம்ப சேர்த்துற கூடாது. இப்போ இந்த சிரிஞ்சில உப்பு லெமன் தண்ணியை ஏத்தி ஈரல்ல இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கெட்டும் இன்ஜெக்ட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஈரல் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். பொதுவா ஈரல் சமைக்கும் போது மேல மசாலா இருக்கும், உள்ள உப்பு இறங்கி இருக்காது. இந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ட் பண்ணி சமைக்கும் போது உப்பு ஈவனா இறங்கி நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத டேஸ்ட்ல ஈரல் இருக்கும். வெளிநாடுகள்ல மட்டன் பீஃப் பெரிய பீஸா போட்டு சமைக்கும் போது இந்த மாதிரி மசாலாக்களை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சமையல்ல ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான சமையல்கள்ல இந்த மாதிரி இன்ஜெக்ட்களை பயன்படுத்திக்கங்க. ஈரல் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ மேல மசாலா பிடிக்க கண்டி லைட்டா கோடு போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பட்டை மிளகாய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஈரல்ல உப்பு இன்ஜெக்ட் பண்ணிக்கனால இதுக்கு கரெக்டா உப்பு போட்டா போதும், சுருக்குன்னு இருக்க கூடாது. கடைசியா நான் எப்போ யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடல் எண்ணெய் சிறிதளவு சேர்த்து பெரட்டி ஈரல் மேல தடவிக்கலாம். இந்த ஈரல் ஒரு 1 மணி நேரம் மசாலாவில் ஊறட்டும். இப்போ கங்க வச்சு அடுப்பை ரெடி பண்ணி ஈரலை கம்பியில குத்தி சும்மா சுட சுட சுட்டு சாப்பிட்டா சுவையான சுட்ட பீஃப் ஈரல் ரெடி. முதல்ல 2 பக்கமும் செங்கலை வச்சு நடுவில் அடுப்பு கறியை கொட்டி பத்த வச்சு கங்காக்கிக்கலாம். ஈரல் 1 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ ஈரலை இந்த கம்பியில சொருவிக்கலாம். அவ்வளவுதான், ஈரல் ரெடி. இப்போ இது நெருப்பு கங்கில சுட்டுக்கலாம். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சுட்டுக்கணும். 2 பக்கமும் நல்லா பரட்டி சுட்டுக்கங்க. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிருச்சு. ஈரல் நல்லா வெந்துருச்சு. இப்ப எடுத்துடலாம். பீஃப் சுட்ட ஈரல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, டேஸ்ட் பண்ணலாம். நார்மலா சுட்டு சாப்பிடுறதுக்கும் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி சுட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஈரல் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கு. மறக்காம இதை விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.